வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அம்சவல்லி ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை வந்து நம்மக்கிட்ட படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களோட ஒப்பீனியன் கேட்போம். வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து அம்சா. நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் காளையார் கோயிலேருந்து வந்திருக்கேன். ரெஃப்ளெக்ஸாலஜி படிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ரொம்ப நாள் கனவு. நான் நெட்டில் சர்ச் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்கையிலேயே மேமை யூடியூப்பில் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி கேட்டேன். அதோட நெக்ஸ்ட் வீக்கே கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானும் உடனே அட்டன் பண்ணிட்டேன். கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே படிக்கலாம். ஏன்னா இவங்க அப்போவே சொல்லி கொடுத்து அப்போவே கிளியர் பண்ணுறாங்க மேம். அதனால் எல்லாருமே ரெஃப்ளெக்ஸாலஜி படிக்கலாம். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் எல்லாத்தையுமே. இப்போ நம்ம நார்மலாகவே நம்மளோட காலை வெறும் காலாக தான் நம்ம நினைப்போம். இங்கே பார்த்ததுக்கப்புறம் காலில் எல்லாமே நம்மளுக்கு ஆர்கான்ஸாக உறுப்புகளாக நம்மளுக்கு தெரியுது. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸ். எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள், நல்லா படிங்க. நான் உணர்ந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். நான் நேச்சராக நான் சொல்கிறேன். நான் யாரும் சொல்லி கொடுத்தலாம் நான் சொல்ல கிடையாது. நான் உணர்ந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அம்சவல்லி பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு ரொம்ப உணர்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது நம்ம ப்ராக்டிக்கலாகவே சொல்லி தந்துடுவோம். அது அம்சவல்லி பார்த்தீங்கன்னா நல்லா உணர்ந்து சொன்னாங்க. ப்ராக்டிக்கலாகவே எனக்கு காலை பார்த்தா உள்ளே இருக்கிற ஆர்கன் எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸஸ் எப்பவுமே ப்ராக்டிக்கலாகவே சொல்லி கொடுத்துருவோம். அப்பப்போவே அவங்களையே ஸ்கெட்சில் மார்க் பண்ண வச்சு அதை எந்த குச்சியை வச்சு எப்படி அழுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கலாகவே செய்ய வச்சுருவோம். அப்போ ஆன்லைன்லேயும் சரி டைரெக்டாக வர்றவங்களுக்கும் சரி ஒரே டைமில் தான் கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி ஆன்லைனில் வர்றவங்களுக்கும் சரி நேரில் வர்றவங்களுக்கும் இங்கேயே செக் பண்ணிடுவோம். ஆன்லைனில் இருக்கிறவங்க வீடியோ ஆன் பண்ணி காட்ட சொல்லி காலையில படம் வரைய சொல்லி அது கரெக்டாக தெளிவாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ப்ராக்டிக்கலாக பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா தான் நல்ல மனசில் பதியும். ஒவ்வொரு டைமுமே அப்படி தான். நம்ம கிளாஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அப்போவே செய்ய வச்சுருவோம். ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொண்டு வந்தோம்னா மட்டும்தான் அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா புரியும். நம்ம சும்மா புக்லேயோ இல்லை வேறு ஏதாவது நோட்ஸோ எழுதி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அது மாறி போயிடும். எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடும். இது காலையே இவங்களே மாற்றி மாற்றி வர்றவங்கள ஆப்போசிட்டாக உட்கார வச்சு அவங்களே செய்ய வச்சுருவோம். அப்போ வரைஞ்சி அவங்கவுங்க பண்ண அவங்களுக்கு நாலேஜ் வந்துடும். ஆன்லைனில் இருக்கிறவங்களையும் வீடியோ ஆன் பண்ணி காட்ட சொல்லிடுவோம். அப்போவே காமிச்சிடுறாங்க. அப்போ ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட சொல்லிட்டா மாற்றிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி கொண்டு போகிறதுனால நிறைய பேர் நம்ம இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்ருக்குறாங்க. இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி நிறைய பேர் பண்ணியும் நல்ல ரிசல்ட் வருது அப்படிங்கிற அளவுக்கு நாலேஜ் வர வச்சிட்றோம். நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்குறாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வர அத்தனை நோய்களுக்குமே நம்ம பாதத்திலேயே தீர்வுகள் இருக்குது. இது இயற்கை மருத்துவத்தோட ஒரு சப்ஜெக்ட் இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது. அப்போ இதை பண்ணும்போது அருமையாக சரியாகும். இதில் சைடு எஃபெக்ட் எதுவுமே வந்துடாது. எங்கேயாவது மாற்றி கீத்தி அழுத்தி விட்டா ஏதாவது நரம்பு கிரம்பு அழுத்தி விட்டா ஏதாவது ஆயிருமா அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படி எதுவுமே பிரச்சனை கிடையாது. நல்லா தெளிவாக நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதனால் இவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கொஞ்சம் ஏதாவது மாறி இருந்தால் கூட உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளையும் உண்டு பண்ணாது. பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த மூக்கடைப்பெல்லாம் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு ஒரு பகுதி சொல்லித்தரோம். அந்த பகுதியில் ரெகுலராக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மூக்கடைப்பு, தும்மல், மூக்கில் தனித்தனியாக ஒழுகிறது, இந்த மாதிரி மூக்கு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாயிரும். ஏன்னா மூக்கு அடைச்சிக்கிச்சுன்னா மூச்சு தான் நமக்கு, மூச்சு காற்று ரொம்ப முக்கியம். நம்ம சுவாசிக்காமல் 3-4 நிமிஷத்துக்கு மேலே உயிர் வாழ முடியாது. சாப்பிடாம கூட 2-3 நாளைக்கு நம்ம இருக்க முடியும். ஆனால் சுவாசிக்காமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ முக்கியம் இந்த மூக்கு. அப்போது இந்த மூக்கு அடைக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டமெல்லாம் தெரியும். அதை சரிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதி ஒன்று சொல்லித்தரேன். இந்த பகுதியில் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மூக்கடைப்பு அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி பகுதியையும் சீடு ஒன்று அப்ளை பண்ணலாம். அதாவது நம்ம சமையலறையில் பயன்படுத்துகிற மிளகை அந்த மூக்கு பகுதியில் ஒட்டி விட்டோம் அப்படின்னாலும் இந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான பகுதியை நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம கையில் பார்த்தீங்கன்னா மூக்கடைப்பை சரிப்படுத்துறதுக்கு இந்த இடத்துல, அதாவது சென்டர் மூக்கை பிரதிபலிக்கக்கூடிய பகுதி, இந்த இடத்துல இந்த மாதிரி அக்குப்ரெஷர் ராடு ஒன்று வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்டே கிடைக்கும், கொரியரில் அனுப்பிச்சி விட்ருவோம். இந்த இடத்த நல்லா ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பண்ணிக்கணும். மூக்கடைப்பெல்லாம் இருந்ததுன்னா அருமையாக சரியாகும். நல்லா வலி பொறுத்துட்டு இப்படி நல்லா ஃபஸ்ட்டு ப்ரெஷர் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அப்படி இல்லைன்னா நம்ம கைகள்லேயும் அழுத்தம் கொடுக்கலாம். கைகளில் அழுத்தினோம்னா ஓரளவுக்கு தான் கொஞ்சம் ப்ரெஷர் கிடைக்கும். அந்த அக்குப்ரெஷர் ராடு இருந்ததுன்னா நல்ல அழுத்தம் கிடைக்கும்.
ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோ 4 டேப் அப்படின்னு சொல்லிட்டு 1 இன்ச் டேப் வாங்கிக்கோங்க. எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 மிளகு வச்சு ஒட்டிக்குங்க. ஒட்டிட்டு இந்த இடத்துல நல்லா ப்ரெஷர் கொடுத்துர்லிங்களா, இதில் வந்து வச்சு இந்த மாதிரி டேப் வச்சு சுற்றிடுங்க. இதுக்கு மேலே இன்னொரு டேப் கூட போட்டுக்கலாம். தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. அப்பப்போ ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ ஞாபகம் வர்றப்பெல்லாம் அழுத்தி விட்டுக்குங்க. நைட் ஒட்டிட்டு படுத்துட்டிங்கன்னா காலையில் கூட எடுத்துக்கலாம். அப்போது உங்களுக்கு மூக்கடைப்பு அருமையாக சரியாகும். அப்படி இந்த இடத்துல மிளகு வைக்கும்போது நமக்கு உடம்புக்கு ஹீட் ஆகும். அதனால் மறுபடியும் ஒரு டேப் எடுத்துகிட்டு அந்த இடத்துல கொஞ்சமாக வெந்தயத்தை அப்ளை பண்ணிக்கோங்க. வெந்தயத்தை அப்ளை பண்ணிவிட்டு இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிவயிறு பகுதி குளிர்ச்சி பண்ணிடலாம். இதில் வந்து இந்த மாதிரி வெந்தயத்தை வச்சு 2 டேப் போட்டு ஒட்டி வச்சுக்குங்க. அப்போ வந்து நல்ல ஹீட்டு குறைய ஆரம்பிக்கும். அப்போது இந்த இடம் வந்து பேலன்ஸ் பண்ணிடும். கண்டிப்பாக மிளகு வைக்கும்போது இந்த இடத்துல நம்ம வெந்தயத்தையும் அப்ளை பண்ணிக்கணும். இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தொடர்ந்து ஒரு 10 நாள் உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் வையுங்க. சரியாயிரும். தொடர்ந்து 48 நாள் வரைக்கும் கூட வச்சோம்னா ரொம்ப வருஷ பிரச்சனைகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் முடிச்ச உடனே ப்ராக்டிக்கலாகவும் செய்ய வச்சுருவோம். அப்போவே வந்து மாற்றி மாற்றி பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணுறாங்க பாருங்கள். இது வந்து பிட்யூட்டரி கிளாண்ட். இது வந்து ஒரு வெரி குட். நான் வந்து லிம்ப் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிம்பாட்டிக் சிஸ்டத்தை பண்ணுறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு. சமநிலை இருக்கு. இதையும் 4-5 டைம் பண்ணுங்க. மைக்ரேன் பண்ணுறேன். 5 டைம்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பண்ண உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துடும். ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்ய நல்ல நாலேஜ் வந்துடும். மாற்றி பண்ணும்போது கரெக்டாக தெரிஞ்சிடும். உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இப்போ நடந்துட்டுருக்குது. கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்குறோம், கிளாஸஸும் சொல்லி தந்துட்டுருக்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர், யோகா, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை, கப்பிங் தெரப்பி, டான் தெரப்பி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரிக்குலர் தெரப்பி, அப்புறம் நிறைய வந்து இயற்கை மருத்துவம் சார்ந்த இந்த மாதிரி நிறைய வகுப்புகள் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்குறோம். நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்லேயும் வந்து பார்க்கலாம். இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே இருக்குது. டைரெக்டாக வர்றதுனாலும் கோயம்புத்தூர் கணபதியில் வந்து படிச்சுக்கலாம். ஆன்லைனில் படிக்கிறதுனா கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் கலந்துக்கலாம். இதுக்கு வந்து வயது வரம்பு கிடையாது. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து நல்ல தெளிவாக புரிகிற மாதிரி எல்லா வகையிலையுமே சொல்லி கொடுத்துருவோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் தெரிஞ்சவங்க, இங்கிலீஷு, மற்ற எல்லாமே லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. அவங்கள வச்சு கூட உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கிளாஸ் எடுத்து தரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற நேரத்தில் வீக்கெண்டு கிளாஸஸ் இருக்குது, சாட்டர்டே சண்டேல இருக்குது, அதே மாதிரி வீக் டேஸ்லேயும் இருக்குது. ஈவினிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம். நிறைய பேட்சுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதில் வேணாலும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு பேட்சில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹாலிடே கிளாஸஸ், லீவு நாட்கள்ல எல்லாம் கூட கிளாஸஸ் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறோம். நீங்கள் படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து அதை வந்து அருமையாக சொல்லி தந்துடுவோம். இது வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் லாங் நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும்.
இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.